First பார்த்தீங்கன்னா absolute maximum absolute minimum பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா local maxima and local minima, very important. Local maxima and local minima, if any of the following functions, also find the local maximum and local minimum values னு கொடுத்திருக்காங்க. ரைட், சம் இருக்கு. பட் டைரக்டா அந்த சம் போறது முன்னாடி இதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. local maxima and local minima இருக்கு. அப்ப நான் அதை இங்க கொடுக்கிறேன், நீங்க இத பாருங்க. local maxima and local minima, right? Local maxima and local minima க்கு நான் கொடுக்கிற ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. Step 1, assume the given sum as f of x. எப்பவும் போல step 1, assume the given sum as f of x, right? எப்பவும் போல assume the given sum கொடுத்திருக்கிறது f of x ஓ g of x ஓ. நீங்க கேட்கலாம், சார் இங்க கணக்குல g of x கூட, அது ஏதோ அவன் கொடுத்திருந்தானா பிரச்சனை கிடையாது. assume the, suppose கொடுக்கலனா assume the given sum as f of x, right? Step 2, find f dash of x, ஒரு வாட்டி differentiation. Step 3, find f double dash of x. அங்க absolute maximum absolute minimum பார்க்கச்ச ஒரே ஒரு வாட்டி தான் differentiation பண்ணுவோம். பட் local maxima local minimumக்கு 2 times differentiation, right? அப்போ f of x னு எடுத்துப்பீங்க, சம்ம f dash of x ஒரு வாட்டி differentiation, அடுத்து ரெண்டு வாட்டி differentiation, right? Step 4, put f dash of x equal to 0. We get value of x. அதை சும்மா a b னு ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு இருக்கேன். f dash of x க்கு 0 கொடுத்தா வேல்யூஸ் கிடைக்கும். அந்த x வேல்யூ நான் ஒன்று a ஒன்று b னு எடுத்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸ்டெப் 5, இந்த வேல்யூஸ் கிடைச்சதுல at x equal to a f double dash of x ல கொண்டு போய் போடணும். பார்த்தீங்களா? இதுதான் இங்கே முக்கியம். இது பேர் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இந்த லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா எல்லாமே ரெண்டாவதுல ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி வந்திருக்கோம்ல உங்களுக்கு ஆன்சர், அதில் கொண்டு போய் தான் இந்த டெஸ்ட்டை நாம் யூஸ் பண்ணுவோம். எதில் கொண்டு போய் போடணும்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் நீங்கள் போடச்ச, இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் இந்த வேல்யூ ஏ கிடச்ச வேல்யூ கொண்டு போய் போடுறீங்கல்ல, அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்தால் that is called positive. பாசிட்டிவ் வந்ததுன்னா அதை நாம் it attains local minimum சொல்லுவோம். it attains என்னன்னு சொல்லுவோம்? local minimum சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு கிடைக்கிற ரெண்டு வேல்யூவை கொண்டு போய் எதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில். டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் பாசிட்டிவ் வந்தால் it attains local minimumனு சொல்லுவோம். ரைட் சார், என்ன சார் இது பாசிட்டிவ் வந்திருக்கு? ஆமாம், டபுள் டேஷில் செக் பண்ணுறதுனால இதை என்னென்னு தான் சொல்லுவோம்? இட் அட்டைன்ஸ் லோக்கல் மினிமம், ரைட். அடுத்தது ஸ்டெப் 6. இந்த ஸ்டெப் 6 என்னென்னா, அந்த ஸ்டெப் 6ன்னு சொல்ல தேவையில்ல, அதே யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் 5ல் இன்னொன்னையும் வெரிஃபை பண்ணுவோம். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பார்த்தீங்க, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பியை கொண்டு போய் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் போட்டிங்கன்னா less than 0, that is called negative வந்திருந்தா, right? it attains local maximum அப்படின்னு சொல்லுவோம். it attains local maximum, right? இதுதான் local minimum local maximum. ஆனால் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா also find local maximum local minimum values அப்படின்னு சொன்னால் அதுதான் step 6. அது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு when it attains local minimum when x equal to a, இந்த x equal to a கொண்டு போய் given sumல கொண்டு போய் போட்டிங்கன்னா, given sumல அதாவது f of a அந்த வேல்யூ கொண்டு போய் போட்டிங்கன்னா எப்போ இது it attains local minimum? it attains local minimum when x is equal to a. அதை இந்த x equal to a கொண்டு போய் given sumல போய் போட்டிங்கன்னா given sumல that is called f of a. இதை தான் நாம் லோக்கல் மினிமம் வேல்யூன்னு சொல்லுவோம். இதே it attains
local maximum. When it attains local maximum, x is equal to b. இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் given sumல கொண்டு போய் போட்டா அதுக்கு பேர் தான் local maximum value. இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா எப்போ லோக்கல் மினிமமாக இருக்கோ, எப்போ லோக்கல் மினிமம் when x equal to a, இந்த x equal to a பாயிண்ட்டை கொண்டு போய் given sumல கொண்டு போய் போட்டால் அதை லோக்கல் மினிமம் கொண்டு போய் போட்டால் அதை நம்ம லோக்கல் மினிமம் வேல்யூன்றோம். அதே இதை it attains local maximum. When it attains local maximum, x is equal to b. அதை கொண்டு போய் given sumல போய் போடுறோம் f of b. அதை local maximum வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போது x equal to a அது லோக்கல் மினிமம் கிடச்சா அதை கொண்டு போய் given sumல போய் போட்டால் அதை லோக்கல் மினிமம் வேல்யூ. x equal to b, f double dash of x நெகட்டிவ் வந்தால் it attains local maximum. When it attains local maximum, x equal to b. இதை கொண்டு போய் given sumல நம்ம போய் போடுறோம். அதுதான் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ரைட், இது மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் இங்கே கேட்டிருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் இருந்தால் போகிறோம், நம்ம போட்டுடலாம். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிட்டுமா? ரைட், இப்போது இந்த சம்மை பார்க்க போகிறோம். கரெக்டாக சம் g of xல இருக்குது. g dash of x, g dash of x இது ஸ்டெப் 1 ரெடியாகவே இருக்குது. ரைட், இப்போ நாம் ஸ்டெப் 2 போனால் போகிறோம். ஸ்டெப் 2 என்ன? ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன். இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 3x², இதை பண்ணால் உங்களுக்கே தெரியும் 3, இந்த எக்ஸை பண்ணால் 1. ரைட், ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டிஃபரன்ஷியேஷன். அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. x² பண்ணால் 2xன்னு வரும். இந்த 3 பண்ணால் உங்களுக்கே தெரியும் கான்ஸ்டன்ட் 0. அப்போது இது 6xன்னு வரும். அப்போது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 3னா 2 வாட்டி டிஃபரன்ஷியேஷன். ரைட், ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 கொடுக்கணும். யாருக்கு? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், அதாவது இதுக்கு g dash of xக்கு 0 கொடுக்கணும். அப்போது 3x² minus 3 equal to 0 அப்படி கொடுத்துருவீங்க. ரெண்டுத்துலேயும் 3 வெளில எடுத்துடலாம், இல்லை இது அப்படி கூட எடுத்துகிட்டு போய் உங்கள் விருப்பம். இந்த -3 அங்கே போனால் +3ன்னு ஆகிடும். இது 3 கட் ஆகிடும். அப்போ x² is equal to 1. x equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் √1ன்னு வரும். √1ஓட வேல்யூ உங்களுக்கே தெரியும். அப்போ உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு 2 வேல்யூ, ஏன்னா இது குவாட்ராட்டிக், கண்டிப்பாக எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும். ரைட், இப்போ நான் சொன்னதை மறக்கக்கூடாது. ஸ்டெப் 5 இப்போ புரியும் பாருங்கள் உங்களுக்கு அழகாக. அட் x equal to 1 எதில் கொண்டு போய் வெரிஃபை பண்ணணும்னு சொன்னேன்? டபுள் டேஷ். அப்போது g double dash of xல கொண்டு போய் போடுவீங்க 6, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவீங்க. ரைட், 6 நம்மளுக்கு தேவையானது இது greater than 0. greater than 0 means it attains local minimum. ரைட், இது லோக்கல் மினிமம்னு வருது. ரைட், அடுத்தது அட் x equal to -1 g double dash of xல கொண்டு போய் போடுறீங்க. அப்போ 6 into -1 என்ன வருது? -6. அப்போது it attains local maximum. அப்போது இது லோக்கல் மினிமம், இது லோக்கல் மேக்ஸிமம். இங்கே வேல்யூவும் கேட்டிருக்காங்க. அப்போது அது ஸ்டெப் 6. when it attains local minimum, when x equal to 1 இருக்குச்சா it attains local minimum. ஓகே, அப்போ இதை கொண்டு போய் given sumல போய் போடணும். given sumல கொண்டு போய் போடணுன்னா g of 1. ரைட், g of 1 கணக்கில் கொண்டு போய் போட்டிங்கன்னா 1³ minus 3 into 1. 1³ is nothing but 1. 1³ 1 தான் ஸ்டூடெண்ட்ஸ். 3 1s. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ -3ல் +1 போனால் -2. ரைட், அடுத்தது x equal to -1. இது உங்களுக்கே தெரியும். இங்கே நான் இங்கே கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் லோக்கல். ஏன்னா நம்ம லோக்கல் மினிமம் கொண்டு போய் கணக்கில் போட்டிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு பேர் லோக்கல் மினிமம் வேல்யூன்னு பேர். எந்த பாயிண்ட்டை கொண்டு போய் போடுறீங்க, ஏன்னா இது மினிமம். எப்போ இதை கொண்டு போய் கணக்கில் போட்டால் அதுக்கு பேர் மினிமம் வேல்யூ. ரைட், அடுத்தது டு ஃபைண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இது மேக்ஸிமமாக இருந்தது? இட் அட்டைன்ஸ் லோக்கல் மேக்ஸிமம் எப்போ? x equal to -1.
இதை கொண்டு போய் கணக்கில் போய் போடுவீங்க. -1 whole cube 3 into -1. -1 மேலே பவர் ஆட் நம்பர் மைனஸ் வரும். 1 cube is nothing but 1 தான். மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 3 1s are 3. 3ல் -1 போட்டால் 2. அப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் இந்த சம்மை நாம் ட்ரை பண்ணுறோம். ஓகே, நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்குது, ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. ரைட், இதுக்கு பார்த்தீங்கன்னா h of x ரெடியாக இருக்குது. ரைட், இப்போ ஆரம்பிக்க போகிறோம். h of x sin x ப்ளஸ் cos x எதுக்குள்ளே 0 to π/2க்குள்ளே மறந்துடக்கூடாது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னு அர்த்தம். ரைட், எப்பவும் போல் ரூல், அசியூம் த கிவன் சம் எடுத்துக்கிட்டீங்க, அவனே கொடுத்துட்டான், நீங்கள் அசியூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிவன். ஓகே, h dash of x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன், sin x பண்ணால் cos x, cos x பண்ணால் மைனஸ் sin x. ரைட், செகண்ட் டைம் h double dash of x, cos x பண்ணால் மைனஸ் sin x, இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், sin x பண்ணால் cos x. ரைட், h double dash of x put h dash of x க்கு என்ன கொடுக்கணும், 0. h dash of x cos x minus sin x equal to 0. cos x equal to sin x. right, டைரெக்டாகவே உங்களுக்கே தெரியும், இதுவும் cos 45 1/√2, sin 45 1/√2. டைரெக்டாக x equal to π/4ன்னு போடலாம். இல்லை சார் அப்படின்னா இதை cos x கீழே கொண்டு வந்தால் sin by cos x அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 1, அதாவது tan x ஈக்குவல் டு 1. ரைட், இப்போ இது உங்களுக்கு எப்போ வரும்னு நல்லா தெரியும், tan 45 இந்த பக்கம் tan x, அப்போ x ஈக்குவல் டு π/4. கண்டிப்பாக இந்த π/4 கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. π/4 பிலாங்ஸ் டு இதுக்குள்ளே தான் இருக்குது. ரைட், ஓகே, முக்கியமான விஷயம், ஏன்னா அதை விட்டு ஏன்னா பர்டிகுலராக பக்கத்தில் கொடுத்தா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட், இப்போது இந்த வாட்டி இதுக்கு அடுத்தது நம்ம இதை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில். அட் x ஈக்குவல் டு π/4 டபுள் டேஷில் h டபுள் டேஷ் ஆஃப் x கொண்டு போய் அங்கே போய் போட்டிங்கன்னா மைனஸ் சைன், இது ஒரு π/4 காஸ் π/4. ரைட், சைன் 45 1/√2, காஸ் 45ம் 1/√2. டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது, -1 -1 -2. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த மேலே இருக்கிற 2வை √2 × √2ன்னு எழுதலாம், இது ரெண்டும் கட் ஆகிடும். -√2 -√2னா லெஸ் தென் 0. அப்போ கண்டிப்பாக இட் அட்டைன்ஸ் லோக்கல் மேக்ஸிமம். இட் அட்டைன்ஸ் லோக்கல் மேக்ஸிமம். எப்போ இது x ஈக்குவல் டு π/4 அதை கொண்டு போயிட்டு இப்படியும் சொல்லலாம், இல்லைனா x equal to π/4 is a point of maxima அப்படின்னு கூட சொல்லலாம். it attains local maximum. எனக்கு தேவை maximum value. அப்போது to find maximum value கணக்கில் கொண்டு போய் போடணும். ரைட், இந்த பாயிண்ட்டை கணக்கில் கொண்டு போய் போடச்ச h of π/4 sin π/4 plus cos π/4 sin 45 1/√2 cos 45 1/√2. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, 1 + 1 2, மேலே √2 × √2 ரெண்டும் கட் ஆகிடும், √2. ரைட், நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் √2. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ரைட், அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து சப் டிவிஷன் சொன்னோம். ரைட், சம் ஸ்டெப் 1 சம் f of xல இருக்குது. ஸ்டெப் 2 ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் f dash of x, x கியூபை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 3x², 6 x² பண்ணால் 2x, 9 x பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. இதெல்லாம் எப்படி நிறையா கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், 3x² - 12x ப்ளஸ் 9. சரி, ரெண்டாவது வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், ஏன்னா இது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு தான், லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமாக்கு. ரைட், f dash of x ஆகிடுத்து, f double dash of x. இப்போது x² பண்ணால் 2x, 12 x பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0, 6x - 12. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 புட் f dash of x equal to 0. f dash of x 3x² - 12x plus 9 is equal to 0. எல்லாத்தையும் 3 வெளில எடுத்துட்டா x² - 4x plus 3 கம்பல்சரியாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 3 not equal to 0. அப்போது x² - 4x plus 3 equal to 0.
ப்ராடக்ட் பண்ணால் 3, ஆட் பண்ணால் -4. அந்த நம்பர் -3 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 1s are 3 -3 -1 -4. அப்போது x - 3 x - 1 = 0. அப்படி பார்த்தா அப்போது x - 3 = 0 ஒரு வேல்யூ, x - 1 = 0. இதுலேருந்து x = 3 ஒன்று வரும், எக்ஸுக்கு 1 ஒன்று கிடைக்கும். ரைட், இப்போது நம்மளோட வேலையை ஆரம்பிச்சணும். அட் x = 3 எதில் கொண்டு போய் வெரிஃபை பண்ணோம்? f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில். அட் x = 3 f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. 6 எக்ஸுக்கு பதிலாக 3 போடுவீங்க, -12. 6 3s are 18, 18 - 12 6 கண்டிப்பாக greater than 0. அப்படின்னா பாசிட்டிவ் வந்திருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவ் அப்படின்னா x = 3 is a point of minima. ஏன் பாசிட்டிவ் தானே வந்திருக்கு, ரைட்? x = 3 is a point of minima. அப்போது மினிமம் வேல்யூ வேணும்னா இது டைரெக்டாக பக்கத்துலேயே எங்கேயே கூட போட்டுடலாம். x = 3 கொண்டு போய் கிவன் சம்மில் டக்குன்னு இப்படியும் எழுதிடலாம். f(3) பாயிண்ட் ஆஃப் மினிமாவில் அதை கொண்டு போய் போட்டிங்கன்னா மினிமம் வேல்யூ வரும். 3 இங்கே 3 cube 3 cube 27, 6 3 square 9, 9 into 3 27 plus 15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படியும் பண்ணலாம். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். 9 6 are 54. இது ஒரு 27 + 27 54. இது ஒரு -54 + 15 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ. அப்போது மினிமம் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? 15. மினிமம் வேல்யூ நாம் கண்டுபிடிச்சது, மறந்துடக்கூடாது. ரைட், இப்படி கூட முடிச்சிடலாம். அடுத்தது அட் x = 1 f டபுள் டேஷில் 1 அங்கே கொண்டு போய் போடுவாருங்க. கொண்டு போய் போட்டிங்கன்னா f டபுள் டேஷில் 6 × 1 -12. 6 1s are 6 -12. நெகட்டிவ் வருது, நெகட்டிவ்னா <0. அப்போது therefore x = 1 is a point of maxima. x = 1 is a point of maxima. அப்போது இதை கொண்டு போய் கிவன் சம்மில் இந்த பாயிண்ட், ஏன்னா அது மேக்ஸிமம் பாயிண்ட்டை கொண்டு போய் கணக்கில் போட்டால் அது கிடைக்கிறது தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போது மேக்ஸிமம் வேல்யூனா கணக்கில் கொண்டு போய் போடுவீங்க. x = 1 கணக்கில் கொண்டு போய் போட்டிங்கன்னா 1 cube 1 தான், 6 1 square 1, 9 into 1 plus 15 1 6 1s are 6, 9 1s are 9 plus 15 9 plus 1 10, 10 plus இப்படி கூட போகலாம். 9 plus 1 10, 10ல் 6 போனால் 4, 4 plus 15 19. அப்போது இது பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. அப்போ நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சது அது என்ன வேல்யூ? மேக்ஸிமம் வேல்யூ. சொல்லுங்கள், என்ன வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ்? மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மினிமம் வேல்யூ. இப்படி கூட நம்ம பண்ணலாம். ஓகே, நம்மக்கிட்ட தான் கான்செப்ட் கையில் வந்த அப்புறம் அப்படி விளையாடினீங்கன்னா சூப்பராக போட முடியும். எல்லா சமயமே நம்மளால் நல்லா பண்ண முடியும். அந்த ஸ்டெப்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதான் முக்கியம். ஸ்டெப் 1 f(x) கொடுத்த சம்ம, ஸ்டெப் 2 f'(x), ஸ்டெப் 3 f'(x), ஸ்டெப் 4 put f'(x) = 0. we get value of x at x = a. அந்த வேல்யூ தான் ஏபின்னு. அந்த at x = a செகண்ட் டெரிவேட்டிவில் கொண்டு போய் போடுங்க. f'(f) பாசிட்டிவ் வந்துன்னா லோக்கல் மினிமம் is a point of local minimum. இதே நெகட்டிவ் வந்தால் is a point of எதுக்கு? லோக்கல் மேக்ஸிமா. வேல்யூ கேட்டானா எப்போ லோக்கல் மினிமம் சொன்னீங்களே எக்ஸ், அந்த எந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை கிவன் சம்மில் போட்டிங்கன்னா அது பேர் தான் மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் பாயிண்ட் இஸ் a பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்றீங்களே, அதை கொண்டு போய் கிவன் சம்மில் போட்டால் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸி தான். இந்த இப்போ 4th சப்டிவிஷனில் இருக்கிறது பார்க்க போகிறோம். சரி, கொடுத்த கிவன் சம் கரெக்டாக அவனே f(x)ல் தான் இருக்குது. sin x minus cos x பக்கத்தில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போட்டது 0 to π/2, 0 to 2π, 0 to 2πனா ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி, 0 to 360, 0க்கு மேலே 360க்கு கீழே. அதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் சம், ரைட்? இப்போது ஸ்டெப் 1 முடிஞ்சது. ஸ்டெப் 2 ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன். sin x அப்படின்னா cos x, cos x அப்படின்னா மைனஸ் sin x வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? f'(x) cos x அப்படின்னா மைனஸ் sin x, sin x அப்படின்னா
cos x, right? அடுத்த step, put f dash of x equal to 0, cos x plus sin x equal to 0, right? இப்போ இந்த sin x அங்கே போயிடும், இந்த cos x இங்கே இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நல்லா பார்த்துட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா sin x by cos x இங்கே 1, இந்த மைனஸ் இங்கே இருந்தது அது இங்கே வந்துடும். அப்போது tan x is equal to -1. எப்பெல்லாம் tan அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கே ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே tan கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், tan இஸ் பாசிட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். இந்த இடத்துலையும் tan என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், டவுட்டே இல்லை. ஏன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ்னால் இந்த இடமும் டேனோட கோட்டை தான், இதுவும் டேனோட ஏரியா. இந்த ரெண்டு இடத்துலையும் டேனை அடிச்சுக்க முடியாது, அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் அது நெகட்டிவாக இருக்கும். இது எதுக்குள்ளே வருது, 90 180, இது பார்த்தீங்கன்னா 270 360. அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான். அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். tan 135 அப்படின்னு சொல்லுவாங்க, tan 135 -1, tan 315 -1, ரைட்? இந்த 135 அப்படின்னு சொன்னோம்ல, அது எப்படி எழுதுவீங்க, 180 - 45. அப்போது tan 180க்கு பேர் பை, இது இப்படி சொல்லலாம். அப்போது இதை இப்படி பை வச்சிங்கன்னா tan கீழே 4 pi - pi 3π/4. அப்போ tan x இந்த -1 வேறு எப்போ வரும்னா tan 3π/4. அப்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ 3π/4. ஏன் இந்த வாட்டி பார்க்குறோம் அப்படின்னா 0 to 360க்குள்ளே ஃபுல்லாகவே பார்க்கணும், ரைட்? இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அடுத்தது எப்போ சார் வரும், இந்த 315னா 360 - 45 சொல்லலாம். இந்த 360க்கு பேர் 2π, இது π/4. அப்போது tan இது பை ஒன்று வச்சிங்கன்னா 4, இது 8π - π 7π. அப்போது tan x இந்த -1 வேறு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 7π/4. அப்போது x = 7π/4. அப்போது எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ மறக்கக்கூடாது. டைரெக்டாக சில பேருக்கு தெரிஞ்சிருந்தால் எழுதிடலாம் டைரெக்டாக, x = 3π/4 7π/4. இது +1 கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். tan எப்போல்லாம் நெகட்டிவாக இருக்கும், இங்கே இது tan நெகட்டிவாக இருக்கும் இங்கே. அப்போ இதுனா பை, இங்கே இது சொன்னீங்கன்னா இது π/2 π, இது 3π/2 270, இது 2π. எப்போவுமே நம்ம நேம் மாறதுனால π மைனஸ் அது மாதிரி 2π அப்படி நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க, ரைட்? இப்போது எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சாச்சு. இப்போது நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடணும். x = 3π/4 எதில் கொண்டு போய் போடணும், டபுள் டேஷில் கொண்டு போய் போட்டால் -sin 3π/4 cos 3π/4, ரைட்? -sin 3π/4 cos 3π/4, ரைட்? இப்போ தான் சொன்னேன் இங்கே இந்த 3π/4னா என்ன, sin 135. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, 180 - 45. இந்த 180க்கு பேர் பை, ரைட்? π - π. இப்போதைக்கு உங்களுக்கு இப்படியே வச்சுக்கோங்க, வேல்யூஸ் தானே பார்க்க, நேம் மாறாது, ரைட்? 180னா நேம் மாறாது. அப்போது sin 45, 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட் பிரச்சனை கிடையாது, sin 45 1/, அப்போது இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது, இதுக்கான வேல்யூ 1/√2 cos 135, cos 180 - 45. 180னா நேம் மாறாது, ஆனால் 180 மைனஸ் சைன் தான் பாசிட்டிவாக இருக்கும், காஸ் அங்கே நெகட்டிவ். அப்போது இது ஒரு -1/√2. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, -1 - 1 -2. அப்போ அந்த 2வை √2 × √2ன்னு எழுதலாம். கீழே ஒரு √2 இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? இப்போ இந்த √2 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கிடச்சது -√2. -√2னா என்ன மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? -√2னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக x = 3/4
x equal to 3/4 ஈஸியாக ஏன்னா உங்களோட வேல்யூ -√2 வந்திருக்கு அப்போது லெஸ் தென் 0 இஸ் எ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா is a point of maxima, right? X equal to 3/4 is a point of maxima. அடுத்தது x equal to 7π/4, right students? X equal to என்ன பார்க்க போகிறோம் 7π/4. இந்த 7π/4 நம்ம பார்க்கச்ச கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது அட் எதில் கொண்டு போய் போடணும் f டபுள் டேஷில் கொண்டு போய் போட்டு பாருங்கள் f டபுள் டேஷில் மைனஸ் சைன் 7π/4 cos 7π/4, right? 7π/4 இப்போ தான் சொன்னேன் sin 315, right? இந்த மைனஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். sin 360 minus 45, 360னா நேம் மாறாது, ரைட்? 360 மைனஸ் அது 4th quadrant, இங்கே காசும் சீக்கணும் தான், அப்போது சைன் தான் நம்ம கணக்கில் இருக்குது கண்டிப்பாக இங்கே. அப்போ sin 45 1/, அப்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ், அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடும், ரைட்? cos 315 அதே மாதிரி cos 315 அது எப்படி பார்க்கணும் cos 315 cos 360 minus 45 360 minus 45, அப்போது நேம் மாறாது, உங்களுக்கே தெரியும் cos 45 தான் வரும், நேம் மாறாது. 360 மைனஸ் காஸ் தான், அப்போ பிரச்சனையே கிடையாது. cos 45 1/√2, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமு, மேலே 1 + 1 2, அந்த 2 அதே மாதிரி எப்படி எழுதுவோம் நாம் √2 × √2ன்னு எழுதுவோம். மேலே இருக்கிற 2 எப்படி எழுதுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் √2 × √2, கீழே ஒரு ரூட், இந்த √2 கேன்சல், நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் √2. அது கண்டிப்பாக என்னது கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன் x equal to 7π/4 is a point of minima, இப்போ நம்மளுக்கு தேவை மேக்ஸிமம் பாயிண்ட்டை கொண்டு போய் கணக்கில் போட்டால் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் பாயிண்ட்டை கொண்டு போய் கணக்கில் போட்டால் மினிமம் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை இங்கே போடுறேன். அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது வேல்யூஸ், இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். x equal to 7/4, அப்போ கண்டுபிடிக்க போகிறது இந்த x equal to 3/4 is a point of maxima-வா, அப்போது நம்மளுக்கு தேவை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அப்போது மேக்ஸிமம் வேல்யூ, ரைட்? மேக்ஸிமம் வேல்யூ சம்மில் கொண்டு போய் போடுங்க. sin 3π/4 cos 3π/4, sin 3π/4 கொஞ்சம் நாள் முன்னாடி தான் சொன்னேன். 3π/4னா எவ்வளோ 135, sin 135 180 minus 45, நேம் மாறாது, சிம்பிளும் மாறாது, ஏன்னா 180னா நேம் மாறாது. 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரண்ட் சைனோட கோட்டை sin 45 1/√2 cos 45, இதே மாதிரி இங்கே இதுக்கும் போடுவீங்க. அதுக்கு என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். cos 3π/4 cos 135, 135னா 180 மைனஸ் 45, நேம் மாறாது, ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்கும். cos 45 வேல்யூ உங்களுக்கு cos 135ஓட வேல்யூ -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இப்படி வந்துடும். டினாமினேட்டர் சேமு, 1 + 1 உங்களுக்கே தெரியும் 2, இந்த 2 √2 × √2ன்னு நம்ம எழுதலாம். √2 × √2, இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது √2. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் என்ன கிடச்சிருக்கு √2, ரைட்? அடுத்தது மினிமம் வேல்யூ. இந்த மினிமம் வேல்யூ பார்க்குறது அந்த பாயிண்ட் 7π/4, 7π/4 சம்மில் கொண்டு போய் போட்டிங்கன்னா sin 7π/4 cos 7π/4, ரைட்? sin 7π/4, ரைட், கண்டுபிடிச்சிருக்கோம் sin 7/4க்கு. பட் ஆனால் அங்கே சிம்பிளோடு இருக்குது, அதனால் ஒரு வாட்டி போடுங்க, தப்பு கிடையாது. 315 sin 360 minus 45, நேமு மாறாது, ஆனால் 360 மைனஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் 4th quadrant, அப்போது வேல்யூ வந்து -1/√2ன்னு வந்திருக்கும், ரைட்?
காஸ் அதே மாதிரி நீங்கள் காசுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் 315 காஸ் 315 7 பை பை 4னா 315 அதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் 360 மைனஸ் 45 நேம் மாறாது சிம்பிளும் மாறாது ஏன்னா அது காசோட ஏரியா காஸ் 45 1/√2 மைனஸ் இங்கே இருக்குது காஸ் இந்த 315ஓட வேல்யூ அப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க -1 -2 இதை √2 × √2ன்னு எழுதலாம் கட் ஆகிடும். அப்போ ஆன்சர் -√2 கண்டிப்பாக மினிமம் வேல்யூ ஃபைனலாக -√2 மேக்ஸிமம் வேல்யூ √2 இதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சூப்பராக போட முடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்.